கைஸ், அன்றைக்கி நான் நைட்டில் காமிக்கவே தெரியவே இல்லை ஒழுங்காக. இந்த பார்த்தீங்கன்னா பிபிஎஃப்லாம் வந்து இங்கே லைனாக கிராக்கு போட்டிருக்கானுங்க, கொஞ்சம் அரைக்குறையாக போட்டுக்கிறானுங்க. அடுத்த சண்டே போயிட்டு இதை பாருங்கள், இங்கெல்லாம் தெரிதா? இந்த மாதிரிலாம் ஆவே ஆகாது, பபுளாக. அதெல்லாம் வந்து வெயிலில் போயிடும்னு சொன்னானுங்க, ஆனால் போவே இல்லை. அந்த வண்டியில் வந்து சில பல கோளாறுகள் இருக்குது, என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். இந்த வண்டியில் என்ன கோளாறுனா, 4 பட்டனு இதில் ஜாய்ஸ்டிக் பட்டனு, அதில் வந்து டவுன் பட்டன் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குது. நல்லா இந்த லாஸ்ட்டில் அழுத்தினா மட்டும் தான் ஒர்க் ஆகுது, இங்கெல்லாம் அழுத்தினா வந்து ஒர்க் ஆக மாட்டேறான். பட்டன் ஒரு கோளாறு. அந்த வண்டியில் வந்து ஹார்ன் அடிக்கல, ஹார்ன் பட்டன் வந்து அடிக்கவே மாட்டேங்குது. அவன் வந்து ஆஃபீஸ் போன வாரம் ஃபுல்லாக போல் அதனால் அவ்வளோவா ஓட்டலை. ஸோ அதனால் வந்து பேட்டரி ட்ரெயினாக இருக்குமா பயங்கரமாக இல்லை. வெயிலுக்கும் ஃபுல் பிளாக்குக்கும் வண்டி சரியாகுது. ஸோ வாங்கி 2 வீக்ஸோ 3 வீக்ஸோ தான் ஆகுது. அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. எதனாலன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இன்றைக்கி வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, டிஎனில் வந்தான் போகிறோம். போயிட்டு 2 வண்டிக்கும் வந்து கிராஜ் கார்டு மாட்ட போகிறோம். நான் லாஸ்ட் வீக்கே வந்து ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் எங்களால் போக முடியல, லேட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. ஸோ காலைல ஃபோன் பண்ணி கேட்டேன், கடையில் ஸ்டாக் இல்லை, வேறு கடையிலேருந்து இல்லை குடோன்லேருந்து ஏதோ சொன்னாங்க, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 4:30 ஆகுது டைமு. போயிட்டு 2 வண்டிக்கும் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது தான். 4250 சொன்னாங்க. போயிட்டு கேட்போம் எவ்வளோன்னு சொல்லிட்டு, ப்ளஸ் லேபர் சார்ஜ் வந்து போடுவாங்க கண்டிப்பாக. ஐயோயோ, இவ்வளோ பயங்கரமான வண்டியை வச்சுன்னு இந்த 65லேயே முக்கின்னு போகிறது எவ்வளோ கடுப்பாக இருக்கும் தெரியுமா? அதுவும் ஸ்டார்டிங் ஒரு வாரம்லாம் ஓகே, புது வண்டியை பார்த்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஓட்டுவோம். அதுக்கப்புறம்லாம் நம்ம ஓட்ட வந்து இந்த ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டம். கண்ணாடிலாம் சரியான டைட் ஆகுது, ஏன் நவுத்தவே முடியல. இந்த வண்டி வந்து 516 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. நாங்கள் வந்து எங்கே போட்டோன்னு சொல்லியிருந்தேன், ஆட்டோ டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு கடை சொல்லியிருந்தேன்ல, அங்கே தான் வந்து பிபிஎஃப் பண்ணோம். அங்கே ஃபுல்லாக வந்து வடக்கன் தான் இருக்கிறானுங்க, ஒரு 6-7 வடக்கன் இருக்கானுங்க. வேலை செய்கிறாங்களா இல்லையான்னு தெரில, பட் ஆனால் வந்து அந்த கடை ஃபுல்லாக மேய்ஞ்சின்னு இருக்கானுங்க எங்கேயும் சுற்றின்னு. நாங்கள் போயிட்டு ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா தான் ஒட்டி கொடுத்தானுங்களே. அதுவும் வந்து அரைகுறையாக ஒட்டி கொடுத்துருக்கானுங்க. ஃபேரிங்லாம் வந்து சரியாகவே ஃபிட் ஆகலை. சைட்லலாம் வந்து ஒரு மாதிரி தூக்கின்னு இருக்குது, அமுக்குனா வந்து அமுக்குது, டைட்டாகவே ஃபிட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட் வீக் தான் போயிட்டு, அதான் 9 இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குல்ல, இந்த பபுள் போவே இல்லை, பிச்சுட்டு ஒழுங்காக ஓட்ட சொல்லணும். ப்ளஸ் ஃபேரிங்லாம் வந்து ஒழுங்காக மாட்ட சொல்லணும். கூடவே இருந்தால் தான் வேலைக்கு ஆகும் போல். வண்டியை விட்டு வந்தால் ஒழுங்காக பண்ண மாட்டுறானுங்க, லாஸ்ட் மினிட்ல தான் ஓட்டுறானுங்களே, அரைகுறையாக ஓட்டி கொடுத்துறானுங்க. அதே மாதிரி பாருங்கள், இங்கேயும் வந்து பிச்சுன்னு வந்துச்சு. டிபிஎஃப் தான் ஓட்டினானுங்க, அதுவும் பிச்சுச்சு. ஸ்க்ராட்ச் கார்டு தான் ஓட்டணும் இங்கே. பார்ப்போம் டிஎன் 11 இருக்கான்னு சொல்லிட்டு. கரெக்டாக 5 மணி ஆகுது டைமு. அது யாராச்சும் வந்து ஜென்ட்ரி வச்சுருந்தீங்கன்னா, இதில் ட்ராக் மோடு இருக்குல்ல, எங்கடா அந்த ட்ராக் மோடு வந்து வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மாறுமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், எனக்கு தெரில. என்ன டிஃப்ரென்ஸ் வருதுன்னா, வெறும் ஸ்பீடோமீட்டர் மட்டும் மாறுது. இப்போ எப்படி கன்சோல் இதெல்லாம் சொல்லிட்டு வருது, நம்ம ட்ராக் மோடு வச்சோன்னா லேப் மட்டும் வருது, டைம் வருது, ஸ்டாப் வாட்ச் ஓடுது, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி வந்து வண்டி ஓட்டும் போது பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரிலன்ற மாதிரி தான் சொன்னான் அவன். ஸோ யாராச்சும் வந்து ஜென்ட்ரி வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்கள், அது என்ன கணக்குன்னு சொல்லிட்டு. ரைட் கை எனக்கு பயங்கரமாக வலிக்குது. புது வண்டின்றதுனால ஆக்சிலேட்டர் கேபிளாக வந்து சரியான டைட்டாக இருக்கானான்னு சொல்லிட்டு தெரில, இப்படியே பிடிச்சின்னு இருக்கிறதுனால வலிக்குது பயங்கரமாக. நானும் வந்து மிடில் பிடிக்க மாட்டேன், இங்கே பிடிச்சி நான் ஓட்டினதே கிடையாது வண்டி. எனக்கு அது மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஒழுங்காக ஓட்டுற மாதிரியே ஃபீல் ஆகுது. நான் எப்படி பிடிப்பேன்னா, இந்த எட்ஜில் தான் பிடிப்பேன், 2 சைடும் எட்ஜில் பிடிப்பேன். ஸோ அதனால் வலிக்குதான்னு சொல்லிட்டு தெரில. வயசு நேற்று இந்த இடத்துல சரியான ஆக்சிடென்ட் தெரியுமா? இங்கே ஒரு லாரி, அங்கே ஒரு லாரி கவுந்துச்சு உள்ள, அப்படியே தெரியுதா? மரம்லாம் பாருங்கள் எப்படி இருக்குது. நேற்று ஈவினிங் தான், ஒரு 5:30 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். குயிக் ஷிஃப்டர் பயங்கரமாக ஒர்க் ஆகுதுப்பா.
எனக்கு தெரிஞ்சு ஒரு 160 போவான்னு நினைக்கிறேன் டாப் இது. ஐ திங்க் ஸோ. நம்ம பையன் 150 போவான், இவன் வேணா ஒரு 10-15 கிட்ட போவான்னு நினைக்கிறேன் எக்ஸ்ட்ரா. அறுபதுலேயே போயிட்டு இருக்கிறதுனால ஆவரேஜாக மைலேஜ் வந்து ஒரு 40ன்ற மாதிரி காமிக்குது. பார்ப்போம், சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா டிஃப்ரென்ஸ் தெரியும். ப்ளஸ் நம்ம அதுக்கப்புறமா ஃபுல்லாகவேலாம் வந்து 60லேயே ஓட்ட போகிறது கிடையாது. மினிமம் ஒரு 70-80 போவோம்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போகும்போது 30-35 அந்த மாதிரி தருவான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அண்ட் ஹெல்மெட்டும் வந்து வாங்கணும் கைஸ். இந்த மந்த்து வந்து தெரில, நெக்ஸ்ட் வீக் வந்து வேணா வாங்குவோன்னு நினைக்கிறேன். போயிட்டு ஹெல்மெட் எதுனா பார்ப்போம். டிஎனில் வந்து தானே போகிறோம், ஹெல்மெட் ஏதாச்சும் இருந்ததுன்னா பார்த்து வச்சுட்டு வரலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து போயிட்டு வாங்கலாம். வண்டியை பறன்னு பறக்க விட்டான்னு வைங்க, செம்மையாக இருக்கும். நானே 70ல் போயின்னு இருக்கேன், பின்னாடி போகிறவனே வந்து 65 தான் போவான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தேர்ட் சர்வீஸ் முடிட்டோம். எப்படியோ ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறமா ஏதாச்சும் ஒரு ஷார்ட் ட்ரிப் போவோம், பாண்டிச்சேரி அந்த மாதிரி. வீடியோ எடுக்கிறானுங்க ஐஃபோன். அங்கே போனால் நான் மினிமம் ஒரு 1/2 hour ஆகும்னு நினைக்கிறேன் ஒரு வண்டி ரெடி மாட்டுறதுக்கு. 1 hourல பட்டு மாட்டிட்டு அப்படியே வர வேண்டியதுதான். அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு வீகா ஹெல்மெட் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து வைசர் மாட்டணும், அதுவும் வந்து இருக்கான்னு கேட்டு மாட்டிட்டு அப்படியே வர வேண்டியது தான். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா என்ன மாட்டணும் கேட்கணுன்னா ஸ்க்ராட்ச் கார்டு இருக்கான்னு கேட்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபுட் ரெஸ்ட் கேட்டான், லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் வரும்ல பின்னாடி. ஸோ அது இருந்தால் வந்து மாட்டணும்னு சொல்லி கேட்டான், அதுவும் இருக்கான்னு கேட்கணும். இருந்தால் இது 3 பொருள் மாட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான். சரி ஓகே கைஸ், நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இதோட கடைக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எவ்வளோ ஆகுது, ப்ளஸ் லேபருக்கு எவ்வளோ போடுறாங்க என்னன்றதெல்லாம் கேட்டு. பிளாக் தான் மாட்ட போகிறோம், ஆரஞ்சு மாட்டோம் அது ஆடாக தெரியும், அதனால் பிளாக் தான் போட போகிறோம். போயிட்டு பார்ப்போம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், ஒரு வழியாக கிராஷ் கார்டு மாட்டியாச்சு. மாட்டினதுக்கப்புறம் வண்டியே வந்து இன்னும் பல்கான மாதிரி இருக்குது. 2 ஸ்லைடர் வருது. நம்ம இதில் வரா மாதிரியே தான், நம்ம இதில் ஒரு ஸ்லைடர் தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இதில் 2 ஸ்லைடர் வருது. ஸ்லைடர் ஆனால் குட்டியாகிறான், அதே மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் மெலிசாக இருக்குது. எவ்வளோ ஆச்சுன்னா 4700. இந்த ஒரு 1 வீக்லேயே வந்து ஏறிச்சுன்றானுங்க. எனக்கு அதுன்னு சொல்லிட்டு தெரில. நான் லாஸ்ட் வீக் தான் கேட்டேன், 4250 சொன்னாங்க. இப்போ 4700 ப்ளஸ் லேபர் சார்ஜ் வந்து ஒரு 300 ரூபா. மொத்தமாக 5000 ரூபாய் ஆயிடுச்சு 2 வண்டிக்கும். வண்டி இப்போ சரியான சேஃப்டியாக இருக்கும். கிராஷ் கார்டு மட்டும் போட்டுருங்க. ரேட் அதிகம் தான், பட் ஸ்டில் வந்து ஒர்த்து, செம்ம ஒர்த்து. அது வந்து உங்களுக்கு இப்போ தெரியாது, எதனா நடக்கும்போது வந்து தெரியும். இன்கேஸ் வந்து நம்ம ஏதாச்சும் ஆச்சுன்னா கூட, ஸ்க்ராட்ச் ஆச்சுன்னா வெறும் அந்த ஸ்லைடர் மட்டும் மாற்றிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். இதில் மொத்த கிராஷ் கார்டும் மாற்றாமல் வெறும் ஸ்லைடர் மட்டும் மாற்றிக்க வேண்டியதான். ஸ்லைடர்னால் ஒரு 600 ரூபா வரும்னு நினைக்கிறேன். இந்த 600 ரூபா வந்துச்சு, 500-600 ஞாபகம் இல்லை. இது எவ்வளோ ஹைட் ஆகுது பாருங்களேன். இது உட்காந்தா ஃப்ரண்ட்லேருந்து அந்த ஹெல்மெட்டுக்கு மேலே வரைக்கும் போகலாம். நம்புதெல்லாம் அப்படியே கீழே இருக்கும். இப்படி இது சரியான ஹைட்டு. கிராஷ் கார்டு மாட்டிட்டு நம்ம கடையில் வந்து எப்பயும் ஒரு ஸ்டாப் போடுற மாதிரி போட்டு கிளம்பியாச்சு. TN11 வந்து இருக்கும். மோட்டோ டார்க் வந்து அப்படி சப்போஸ் உங்களுக்கு எங்கேயோ கிடைக்கலன்னா ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா வர வச்சு தருவாங்க. வர வச்சு அப்புறம் மாற்றிக்க வேண்டியதான். Gen 3ன்னு கேட்டு வாங்குங்க, அதுலேயே வந்து டிஃப்ரென்ஸ் வரும். அண்ட் கீழே வந்து அந்த ஃபுட் ரெஸ்ட் சொன்னால, லெஃப்ட் சைடில் லேடிஸ்லாம் உட்காந்தா போடுற மாதிரி அந்த ஃபுட் ரெஸ்ட் வந்து 2 செட்டாக தான் வருமா மோட்டோ டார்க்லேயே. 1800 ரூபான்னாங்க. அது வேலைக்காவது ஆன்லைன்லேயே வந்து கம்மியாக தான் இருக்குது. வாங்கினா நம்மளே மாட்டிக்கலாம். லெஃப்ட் சைடில் மட்டும் தான் தேவைப்படும். எப்படியும் ஒன் சைடாக தானே உட்கார போகிறாங்க வீட்டிலலாம் கூப்பிட்டு போனால்.
அதனால் வேணான்னு சொல்லிட்டு விட்டோம். அண்ட் அந்த ஸ்க்ராட்ச் கார்டை வந்து ஒட்டலை, வெறும் ஸ்க்ராட்ச் கார்டு மட்டும் மாட்டிட்டு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வண்டி வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே சர்வீஸ் விட்ருவோம்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வண்டி ஒரு 550-600 கிட்டே ஓடிச்சு. அந்த வண்டி வந்து 200 தான் ஓடி இருக்கு. ஸோ அது லேட் ஆகும். இந்த வண்டி ஃபஸ்ட்டு விட்ருவோம். அந்த ஷோரூம் போனோம். ஃபஸ்ட்டு அந்த பட்டன் சொல்லியிருந்தேன்ல, அதில் ஹார்ன் அடிக்கல, இதில் பட்டன் வந்து டவுன் பட்டன் ஒர்க் ஆகலன்னு சொல்லிட்டு அது கேட்கலான்னு சொல்லிட்டு ஷோரூம் போனால் க்ளோஸில் இருந்துச்சு. சரி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். நெக்ஸ்ட் வீக் வந்து நாங்கள் பிபிஎஃப் வந்து திருப்பி ஓட்டுறதுக்கு போவோம் பிரிச்சுட்டு. இங்கே கூட டேங்க்கில் கூட பெருசாக ஒன்றும் தெரில. ஃப்ரண்ட்டில் மட்கார்ட்லாம் வந்து பபுள்ஸ் பிச்சுட்டு வர மாதிரி இருக்குது நிறைய. போயிட்டு கூடவே இருந்து பார்த்து தான் ஓட்டணும். ஒரு நாள் ஃபுல்லாக ஆயிரும் எப்படியும். அது ஆஃப் டே மேலே பிச்சுட்டு தான் ஓட்டணும். ஸோ அப்போ வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன். அண்ட் என் வண்டியில் வந்து ஓட்டு சென்சார் போயிடுச்சு கைஸ் திருப்பி. நம்ம ஆல்ரெடி ஒரு வாட்டி மாற்றிருப்போம். அப்போ வந்து அது எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல எப்படி போச்சுன்னு. பட் இந்த வாட்டி வந்து நம்மளது அந்த ஏபிஎஸ் கேபிள் கச்சி விட்டா மாதிரி ஓட்டு சென்சாரே வந்து கச்சி விட்டா. வீட்டில் ஒருத்தி இருக்கால ஜெர்மன் ஷெப்பர்டு, கச்சதுனால இன்ஜின் லைட் எரிஞ்சுனே இருக்குது. வண்டியும் வந்து ரன்னிங்லேயே ஆஃப் ஆகுது. அது அதனால இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. வண்டி ரன்னிங்கில் போயிட்டுருக்குமா 4வது கியர் 5வது கியர்லேயே வந்து ஆஃப் ஆகுது. ஸோ அது வந்து சர்வீஸ் விடுமா மாற்றினா 2000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்னும் 2000 கிலோமீட்டர் ஓடிட்டு ஒரேடியாக மாற்ற வேண்டியது தான். அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஃபியூல் இன்ஜெக்டரும் வந்து மாற்ற போகிறோம். அந்த கேபிளும் அது க்ளீன் பண்ணி போடலாமா இல்லை மாற்றலாமான்னு சொல்லிட்டு கேட்கணும். கடைசி ஆப்ஷன் அதுதான் கைஸ். வண்டியில் வந்து ஏன் லேக் ஆகுதுன்னு சொல்லிட்டு தெரிலன்னு சொல்லியிருந்தேன்ல, ஃபியூல் இன்ஜெக்டர் கேபிள் மாற்றி பார்ப்போம். அப்பயும் அப்படி இருந்ததுன்னா தெரில நான் சொல்கிறது என்ன பண்ணுறதுன்னு. அதுவும் வண்டிலாம் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கும்னால என் வண்டி அப்படி இருக்கவே இருக்காது. திடீர்னு ஒரு நாள் எடுக்கிறேன்னு வைங்க, வண்டி என் வீட்டிலேருந்து வண்டி மூவ் ஆகும்போது தெரியும் பவர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பயங்கரமாக இருக்கும். அன்றைக்கி ஒரு நாள் வந்து வண்டி பக்காவாக ஓடும், 150 அசால்ட்டாக ஏறும். மற்ற நாள்னால் 6வது கியர்லலாம் முக்கம் வண்டி. அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணவே முடியல. என் வண்டியில் எந்த பிரச்சனையா, அந்த என்எஸில் வந்து ஆயில் லீக்கு, இன்ஜின் ஆயில் லீக்கு ஆகிட்டே இருக்குது. நம்மளும் எத்தனை வாட்டி, கிட்டத்தட்ட 6 வாட்டி 7 வாட்டி கிட்ட பேக்கேஜ் மாற்றிட்டோம். எல்லா கடையிலையுமே கேட்டோம். தாம்பரம் ஷோரூமில் கேட்டாச்சு, காட்டுப்பாக்கம் ஷோரூமில் கேட்டாச்சு, வெளியே மெக்கானிக் ஷெட்லேயும் கேட்டாச்சு, இந்த கடையாச்சு செரி லியாக்ஸ் கரேஜில் கேட்டாச்சு, இன்னொன்று 7th கியர் இருக்குமே அங்கே கேட்டாச்சு. இத்தனை கடையிலேயே வந்து நம்ம செக் பண்ண சொல்லி பார்த்துட்டோம். பேக்கேஜ் மாற்றியாச்சு. அப்பயும் வந்து அந்த ஒரு ஆயில் லீக் வந்து போகவே இல்லை. பொறுமையாக ஆயில் லீக் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த வண்டியில் 150 டயர் செக்ஷன் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் பார்த்தா அந்தளவு இல்லை தானே. 150 கொடுத்தா மாதிரியே தெரில, குட்டி உண்டு தான் இருக்குது. என் வண்டியே வந்து 140, அதுவே பெருசாக இருக்கும் போல். ஒரு வேளை வித்து கம்மியாக இருக்குமா அதனாலயான்னு சொல்லிட்டு தெரில எனக்கு. 140-70 நம்பதில், இதில் 150-70 இல்லை என்னன்னு சொல்லிட்டு தெரில. அதனால கூட டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் ரொம்ப கஷ்டம் கழிச்சு இந்த மாதிரி 60லேயே மெயின்டைன் பண்ணி ஓட்டுன்னு போகிறது வெறுப்பாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, ஒரு 2 சர்வீஸ்க்கு வந்து கொஞ்சம் அடக்கி தான் வாசிட்டு ஆகணும். நீங்கள் இந்த 2 சர்வீஸ் எப்படி ஓட்டுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாக வண்டி எப்படி இருக்குன்றது, மைலேஜாக இருக்கட்டும் எல்லாமே. ஸோ கொஞ்சம் வந்து பார்த்து பத்திரமா ஓட்டுங்க. அவ்வளோதான். திருப்பி நாளிலேருந்து ஆஃபீஸ் போகணும். இந்த வீடியோ எப்படியும் நாளைக்கு வரும்னு நினைக்கிறேன். போட்டுருவோம் மேக்ஸிமம் நாளைக்கு. இன்னும் ஒரு 450 சப்ஸ்கிரைபர்ஸும் தான் பண்ணிங்கன்னா 20K ஆச்சிரும். ஸோ புதுசாக யாராச்சும் பார்க்குறீங்கன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அந்த சர்வீஸ் விடும்போதும் வந்து நம்ம எவ்வளோ ஆகுது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஃபஸ்ட் சர்வீஸு. சரி ஓகே கேஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட என் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அண்ட் நம்மளோட கேமிங் சேனல் இருக்குது, அதில் வந்து வீக்லி 3 days வந்து லைவ் போட்டுட்ருக்கேன், ஸ்ட்ரீம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது செக் பண்ணலன்னா செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். நான் இங்கேயே வந்து சைடில் போட்டு விட்றேன், பார்த்து அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நம்ம இதோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.